எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆனந்தி. என்னோட ஊர் காரைக்கால். எனக்கு வயசு 49. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களோட சாட்சியை பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த நாளில் நான் உங்களோட சில ஆண்டவர் எனக்கு செய்த நிறைய நன்மைகளை உங்களிடத்துல நான் பேச போகிறேன். முதலாவது நான் தேவனை எப்படி அறிஞ்சிக்கிட்டேன். நான் பாரம்பரியமாக நான் கத்தோலிக்க குடும்பத்தில் நான் பிறந்திருக்கிறேன். என் தாய் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளை எப்படி இருக்குங்கிறதையும் ஆண்டவர் என்னை எப்படியாய் நடத்தினாருங்கிறதையும் நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். 17 முடிந்து 18 ஆரம்பிக்கும் போது எங்கள் அம்மா என்னை விட்டு பிரிஞ்சாங்க. அப்போ என்னோடு இருக்கிற என் தம்பிங்க 3 பேர். எங்கள் 2 பேருக்கும் பெரிய தம்பிக்கு 2 வயசும், அதுக்கு 2வது தம்பிக்கு 5 வயசும், கடைசி தம்பிக்கு 10 வயசும் எங்களுக்குள்ளார டிஃப்ரெண்ட்டு. அப்படி இருக்கும்போது எனக்கு திருமணம் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது இப்போ நான் எங்கள் அம்மா இறந்து அங்கே வைத்திருக்கும்போது அப்போ எல்லாரும் சொன்னாங்க, இந்த மகளை கட்டி கொடுத்துட்டு போயிருந்துருக்கலாமோ, இந்த மகளை அப்படியே விட்டுட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய கண்ணீர் வந்துச்சு. எல்லாரும் மற்றவங்க பேச பேச அப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் பேசும்போது இன்னும் எனக்கு அதிகமாக அழுவதான் வந்தது. இருந்தாலும் கூட நான் அப்புறம் எங்கள் சித்தப்பா மூலயமா தான் அவங்களோட அரவணைப்பில் அவங்களோட காரியத்தில் தான் நாங்கள் எல்லாரும் இருந்தோம். அப்படி இருக்கும் பொழுது தேவன் 96 எங்கள் அம்மா இறந்தாங்க. ஒரு 3 வருடம் கழித்து 98 எனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கு வெளிநாட்டிலேருந்து ஒரு பாரிஸ்லேருந்து ஒரு மாப்பிள்ளை வந்தாங்க. அப்போ அவங்கள கல்யாணம் பண்ணுறதுக்கு எங்கள் அம்மாவோட ஆசை என்னென்னா இந்த பாரிஸில் வைக்கணும், அவளை கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு. ஆனால் சொந்த பந்தங்கள்லாம் அநேக பேர் இருந்தாங்க. ஆனாலும் அது முன் வரலை. ஆனாலும் என் தேவன் அப்படி விடலை. அப்போ எனக்கு திருமணம் பாரிஸில் நடக்கிறதுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்க்கும்பொழுது நிச்சயதார்த்தமும் நடந்துட்டு, ஆனாலும் நிச்சயதார்த்தம் நடந்து 2 வருடம் அவர் பாரிஸில் இருக்கும்பொழுது ஏதோ ஒரு காரணத்தினால என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் 2 வருஷமாக அந்த நிச்சயதார்த்தம் பண்ணி தடைப்பட்டு போயிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது மற்றவங்கள்லாம் பார்க்குறவங்கலாம் என்ன சொல்லுவாங்க, என்ன நிச்சயதார்த்தம் பண்ணிவிட்டு எல்லோரும் இது பண்ணாங்க அப்படின்னு எல்லாரும் அநேக பேர் என்னை குறித்து பேசுகிறதும் மற்றவங்களாம் பார்க்குறதும் போது எனக்கு ரொம்ப இருக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாரி, உயிரோடு இருக்கலாமா வேணாமான்னு அப்படிலாம் தோணுச்சு. இருந்தாலும் அப்புறமேலுக்கு நான் கத்தோலிக்க இதில் குடும்பத்தில் பாரம்பரியத்தில் பிறந்ததுனால நான் எல்லா வித விரதங்களும் இருப்பேன், எல்லா வித கோயில்களுக்கும் போவேன், எல்லா தெய்வத்தையும் நான் வணங்குவேன். அதில் ஒரு பக்தி எனக்குள்ளார இருந்தது. ஆண்டவர் எப்படியாவது செய்வார், மாதா எப்படியாவது காப்பாற்றிடுவாங்க, அப்படி தான் என்னோடய இதாக இருந்துச்சு. இருந்தாலும் அதையும் மீறி எனக்கு திருமணம் ஆகிட்டு 2000 எனக்கு திருமணம் நடந்தது. ஜூலை மாதம் 5ஆம் தேதி. அதுக்கப்புறம் 1999 கல்யாணம் நடந்தது. 2000 நான் பாரிஸ்க்கு நான் இங்கே வந்தேன், கணவரோடு வந்தேன். எனக்கு சித்தப்பா வீட்டில் தான் தங்கியிருந்தோம் 2 பேரும். அப்படி இருக்கும் பொழுது தேவன் என்னை எப்படி சந்திச்சாருன்னு நான் உங்களிடத்தை நான் பகிர்ந்து போகிறேன். எப்படின்னா, தேவன் 2004 என்னுடைய கணவருக்கு ரொம்ப வீசிங் ப்ராப்ளத்தினால அவர் ஆஸ்மா மூச்சு விட முடியாததுனால அவர் என்ன செஞ்சாருன்னா மரிக்கிற நிலைமைக்கு கூட அவரோட சூழ்நிலை வந்துச்சு. இருந்தாலும் ஆம்புலன்ஸில் அவரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த ஊரில் இருக்கும் பொழுது. அப்போ எடுத்துகிட்டு போகும்பொழுது எனக்கு அட்ரஸ்லாம் தெரியாது. இந்த ஊரில் நான் 5 வருஷம் ஆகுது. அந்த 5 வருஷத்தில் எனக்கு இந்த ஃபாசை மொழியில் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. நான் படிச்சிருக்கிறது 10th தான். அப்படி இருக்கும்போது எனக்கு அட்ரஸை வச்சுக்கிட்டு நான் எங்கே வெளியே போகிறது என்னன்னு தெரியாது. யார் இடத்துலாம் அப்படி ஒரு இது இல்லை. எனக்கு அட்ரஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க. நான் எப்படி போகிறதுன்னு தெரியல. என் கனவு அண்ணன் கூட வீட்டில் தான் இருந்தார். அவர் காரு கூட வச்சுருந்தார். இருந்தாலும் நீங்கள் போயிட்டு வான்னு சொல்லிவிட்டு என்ன அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ நான் பஸ் எடுத்து எடுத்து எல்லாமே எடுத்து நான் அங்கே போய் நிற்கும்போது அது ஒரு தனி இடமா இருக்குது. அது அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட்டு, அந்த ஆஸ்மா உள்ளது, வீசிங் உள்ளது, ரொம்ப சீரியஸாக இருக்கிறவங்கலாம் அந்த இடத்துல ஒப்பித்தள்ள சேர்க்குற அந்த ஒரு காரியம். அப்படி இருக்கும்பொழுது அந்த இடத்துக்கு போகிறதுக்கே எனக்கு வழி தெரியாது. அப்போ ஒத்து பாதையில் நான் பார்த்தா இந்த பக்கமும் அந்த பக்கம் கார் போயிட்டுருக்கு. இந்த சைடும் அந்த சைடும் யாருமே கிடையாது. அப்போ நான் அப்போ இந்த ஆண்டவரை பற்றி எனக்கு தெரியாததுனால நான் கத்தோலிக்கிறதுனால அப்பா மாதாவே இது ஆண்டவரை அப்படி இப்படின்னா நான் புலம்பிட்டு எப்படியாவது எனக்கு வழி காட்டுங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டு நிற்கிறேன். அந்த வட்டாந்தரை அதில் இருக்கும்பொழுது அப்போ அழுதுட்டு நிற்கும்போது திடீர்னு பார்த்தா யாருமே இல்லாத ஒரு இடத்துல 2 பஸ்ஸுங்க இது போகிற இடத்துல நான் நின்றுட்டுருக்குறேன்.
திடீர்னு ஒரு ஆள் வந்து வேட்டி சட்டை போட்டு ஒரு வயதானவர் வந்து அந்த லாஸ்ட்டில் நான் பார்க்கும்போது என் தூரத்தில் ரொம்ப தெரியும் போது அதை நான் வந்து என்ன செஞ்சேன்னா பார்த்துட்டு அவரை பார்த்துட்டு எந்த அளவுக்கு என்னால் ஓட முடியுமோ அந்த அளவுக்கு ஓடி போய் அவரை நான் கிட்ட போன போது நான் காட்டின இந்த அட்ரஸ்ஸு எனக்கு தெரியல, பாஷையும் தெரியலாதனால இந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு தெரில, பஸ் வசதியும் இல்லை, நான் எப்படி போகிறதுன்னு. அப்போ அவர் சொன்னார் வந்து நான் அங்கே தான் போகிறேன், நீ வான்னு சொன்னோன்னே எனக்குள்ளார புது இடம், புது காரியம், புது பாஷை எல்லாமே இருக்கிறதுனால எனக்கு தெரியாதபடி பயந்துங்கனே தான் அவர் பின்னாடி போனேன். இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தோஷம், இவர் என்னை கூட்டு போய் விட்டுடுவாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த இடத்துக்கு போகும்போது போய் பார்த்து அந்த கேட்டு வாசலில் வந்து இதான் பண்ணேன்னு பார்க்கும்போது அது ஹாஸ்பிட்டல்னு போட்டிருந்துச்சு. அப்போ போட்டிருக்கும்போது நாங்கள் உள்ளார போயிட்டு சரி திரும்பி இவருக்கு நன்றி சொல்லலான்னு திரும்பி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அவர் இல்லை. அந்த இடத்துல எங்கே போனார், எப்படி மறைஞ்சாருன்னு எனக்கே தெரியல. அப்போ நான் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன், ஆண்டவரே நீங்களே கூட வந்து எனக்கு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லி போய் பார்த்தா என் கணவரோட நிலமை அன்றைக்கே என் கணவரோடைய மறிச்சிருக்கிற நிலமை. எங்கே பார்த்தாலும் டீப்பு, மூக்கில் வாயில் எங்கே பார்த்தாலும் டீப்பு. என் வாழ்க்கை போச்சுன்னு நினச்சேன். அப்படி பார்க்கும்போது ஆனாலும் இருந்தாலும் வந்து நான் போயிட்டு திருப்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலைலாம் இல்லை. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்போயே என்னை தேவன் சந்திச்சிட்டாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் கடவுளுக்குள்ளார இருந்ததுனால, அதான் என் கத்தோலிக்க இருந்ததுனால எனக்கு வந்து அது ஒரு தேவன் செஞ்சுருக்கிறாருன்னு சொல்லிட்டு அது மட்டும்தான் எனக்கு. அது ஒரு காலத்தில் எனக்கு ஆண்டவரை நினைப்பு நான் உன்னை அன்னைக்கு சந்திச்சேனேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து 2005 வந்து எங்கள் மாமனாரோட சாவுக்கு நாங்கள் போயிருக்கும் பொழுது அங்கே வந்து ஒரு தேவ பிள்ளை வந்து எங்கள் மாமா வீட்டுக்கு திருச்சிக்கு போயிருக்கும்பொழுது அங்கே வந்து ஒரு வார்த்தை என்னை வந்து காலண்டரும் ஒரு இதுவும் கொடுத்து சொன்ன இது கொடுத்து, நீ கவலைப்படாதம்மா, உனக்கு குழந்தை, ஏன்னா 5-6 வருஷம் ஆகிட்டு இல்லை குழந்தெல்லாம் பிறக்கும் உனக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. இருந்தாலும் வந்து நம்ம தான் கத்தோலிக்க இதில் தான் இருந்தேன். அப்போ இருக்கும் பொழுது 2008 எங்கள் சித்தி மூலயமா வந்து தேவனை அவர் திருப்பி என் ஆண்டவர் சந்திக்கிறாரு. எப்படி சந்திக்கிறாருன்னா, நீ போய் என் சபைக்கு, உனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார் அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு அற்புதம் நடந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு காரியம்தான் நமக்குள்ளார இருக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாருக்குமே. அப்போ வந்து நமக்கு விடுதலை கிடைக்காதா அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுமே தவிர. அதனால சரின்னு அந்த இடத்துக்கு நான் வந்து ஒரு சபைக்கு போனேன். அப்போ சபைக்கு போகும்போது எனக்கு அங்கே போன கையோடையே அங்கே இருக்கிற அந்த தேவனை மகிமைப்படுத்த அந்த பாடல், அந்த வசனம், அதெல்லாம் வந்து அந்த பிரசனம், இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்த மாரி இருந்துச்சு. எனக்கு அந்த இருளாக இருந்த இது வந்து எனக்கு ரொம்ப வந்து கவலைக்கு இதாக இருந்ததுனால அங்கே போனோடனே எனக்கு ஒரு இருதயத்தில் ஒரு சமாதானம் கிடைச்ச மாதிரி தெரிஞ்சுது. அதனால் நான் தொடர்ந்து வந்து தேவனை அந்த சமூகத்துக்கு நான் வந்து சர்ச்சுக்கு போகாமல் சபைக்கு போக ஆரம்பித்தேன். அங்கே போகும்போது எனக்கு வந்து எப்போ போனாலும் நான் வந்து ஒரு காரியம் எனக்கு என்னென்னா, நான் அழுது வந்து என்னோடய கண்ணீரை வந்து நான் அங்கே ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் அவரோட சமூகத்தில் என்னோடய கண்ணீரை நான் சிந்தாமல் வந்ததே கிடையாது. அப்படி வரும்பொழுது ஆண்டவர் வந்து 2008 நான் போக ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2013 தான் என்னோடய தேவன் வந்து அந்த அற்புதத்தை எனக்கு செஞ்சார். 13 வருடங்களுக்கு அப்புறம் தான் தேவன் வந்து எனக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுத்தாரு. அந்த கர்ப்பத்தின் கனி வந்து இப்போ வந்து கர்ப்பத்தின் கனியை கொடுத்து 2 குழந்தைங்களை கொடுத்துருக்கிறாரு. என் தேவன் வந்து நான் ஞானஸ்தானம் எடுத்து 2008 என்னை போன கையோடையே ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து ஞானஸ்தானம் எடுத்தேன். அந்த முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து தேவனை முழுமையாக ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு வந்து பேர் கூட அன்னாள்னு பேர் வச்சாங்க. நான் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து வரும்போது அன்னாள் எப்படி வந்து சமூகத்தில் போய் அழுது வந்து தன்னை நீரை விழுத்தாங்களோ அதே போல் தான் அவங்க மனக்குமுறல் எப்படி செஞ்சாங்களோ அதே காரியத்தை தான் நானும் செஞ்சேன். அப்பா தேவன் வந்து அந்த அற்புதத்தை செஞ்சாங்க. அதை செஞ்சதுக்கப்புறம் 4.5 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு அற்புதத்தையும் இன்னொரு பையனையும் எனக்கு கொடுத்து என்னை ஆசீர்வதித்தாங்க. அதுபோல் வந்து நீங்கள் தேவனை வந்து நம்ம அது மட்டும் இல்லாமல் நான் அநேக உபத்திரவங்களை பட்டிருக்கேன். இந்த குழந்தை இல்லாத நிமித்தம் எப்படியாய் வந்து மக்கள் வந்து பேசுவாங்க, அதுவும் இந்தியாவில் இருக்கிறவங்க எப்படி பேசுவாங்க, தமிழவங்க எப்படி பேசுவாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த குழந்தை பாதையினால என்னோடய மன அழுத்தத்துக்குள்ளார போய் இருக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் என்னை தேவன் வந்து கொண்டு போயிட்டார்.
தேவன் கொண்டு போகலை, நானே எனக்குள்ளாரே நானே ஒரு இருளாக ஆக்கிக்கிட்டேன். எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா, ஒன்றுமே இல்லை, நம்ம எதுக்காக வாழணும் அப்படின்னு ஒரு காரியம்லாம் எனக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும்போது அப்போ வந்து எனக்கு அவரே எனக்கு வெளிச்சமாக வந்திருக்கிறாரு. அப்போ வந்து இன்னும் சில காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா, இதனால் குடும்ப உணவுக்குள்ளார இந்த கர்ப்பம் இது பிள்ளை இல்லாததுனால அநேக பேர் எங்களுக்குள்ளாரையே அநேக பிரச்சனைகள், உபத்திரவங்கள், பாடுகள் எல்லாமே எங்களுக்குள்ளார. ஆனாலும் அதெல்லாம் தாண்டி இந்த 25 வருஷம் தேவன் வந்து எங்களை திருமண வாழ்க்கையில் தேவன் நேர்த்தியாக நடத்தி வந்திருக்காரு. எப்படியெல்லாம் வந்து நான் துன்பப்பட்டேன்னா, இந்த எப்படி சொல்கிறது வந்து நான் இந்த குழந்தை இல்லாத விஷயத்தில், நீ யாரையாவது வேறு கல்யாணம் பண்ணியிருந்தால் குழந்தை இருந்திருக்கலாமோ, நான் வேறு யாரையாவது கல்யாணம் குழந்திருக்கலாமோ அப்படி. அப்புறம் ரெண்டாவது வந்து வெளியில் போயிட்டு அவர் கொஞ்சம் தண்ணி அடிச்சுட்டு அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருந்து மற்றவங்க வந்து சொல்லி கொடுக்குற ஆலோசனையை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து அதனால் நிறைய பிரச்சனை வந்து, ஏன்டா வந்து இப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை. அவருக்கும் வந்து என்னை விட்டுட்டு போகணும்னு விருப்பம் இல்லை, அவருக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே பெண்களாகி நமக்கே அப்படி இருக்கும்போது ஆண்களுக்கும் அப்படி தான் இருக்கும். அப்படி இருந்த பட்சத்துலேயும் என்னை விடாதபடி சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிலாம் வந்தாலும் அதில் நான் சகிச்சு பொறுத்து அந்த காரியத்தெல்லாம் நான் வந்து எல்லாத்தையும் நான் தேவன் பக்கமே நான் சார்ந்து இருந்ததுனால தேவன் இந்த 25 வருடங்களாக எங்களோட கணவன் மனைவி உடன்படிக்கை கூட பிரிக்காதபடி தேவன் வந்து காத்தார். அதுபோல் அந்த கர்ப்பத்தின் கனியை முதல் குழந்தைய வந்து எனக்கு தேவன் வந்து கொடுக்கும்பொழுது அவனுக்கு பேர் வந்து இமானுவேல்னு பேர் வச்சேன். தேவன் நம்மோடு இருக்கிறாருன்னு அந்த வார்த்தை வைக்கும்பொழுது எனக்குள்ளார என்னோடய கண்ணீரை கண்டு அண்ணாளோட கண்ணீரை பார்த்து எப்படி சாமுவேலை கொடுத்தாங்களோ அதே போல் என்னுடைய கண்ணீரை பார்த்தும் தேவன் வந்து அந்த அற்புதத்தை செஞ்சு என் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அவர் கொடுத்ததை நான் சாட்சியாக இதை சொல்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது மாத்திரமில்லை, நான் ஒன்றே ஒன்று தான், எனக்கு ஒன்று கொடுங்க, எனக்கு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் எனக்கு கொடுத்தீங்கன்னா நீங்கள் போதும், நான் அது மூலயமா நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒன்றே ஒன்று தான் கேட்டேன். அவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்தாரு. அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை ரெண்டாவது குழந்தை வந்து 4.5 வருஷத்துக்கு அப்புறம், முதல் குழந்தை பிறந்து 2வது வருஷத்துக்கு அப்புறம் 4.5 வயசுக்கு அப்புறம் 2வது குழந்தை பிறந்தாது. அவர் பிறந்தது வந்து எப்படின்னா நார்மலான நல்ல ஆரோக்கியமாக தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது வந்து அந்த பிறந்து நார்மலான டெலிவரியாக இப்போ மொதல் குழந்தை எப்படின்னா ஆப்ரேஷன் நார்மல் சொன்னாங்க. டெலிவரி டயத்தில் ரொம்ப குடல் சுற்றி அந்த இது குடல் சுற்றி வர்றதுனால பிள்ளையோ இல்லைன்னா தாயோ ஏதோ ஒரு காரியம்தான் நடக்கும்னு சொன்னாங்க. ஆனால் அதை காட்டிலும் தேவன் பெரியவர் நின்று அந்த இடத்துல எனக்கு காமிச்சு கொடுத்தாரு. எப்படின்னா அந்த குழந்தை பிறக்கிற டயத்தில் என்னை அக்குஷ்மா டயத்தில் அங்கே அழைச்சிட்டு போகும்போது எல்லாம் வந்து நார்மல் டெலிவரிக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ செய்யும்பொழுது குடல் சுற்றி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடன்னு வந்து இது வந்து 2 பேருக்குமே ஆபத்துன்னு சொல்லிட்டு எப்படி படத்துலலாம் நடக்குமோ அதே மாதிரி என் கண்ணால் அது பார்த்தேன். நான் இதுமாரி இங்கே ஓடுறது அங்கே ஓடுறது. அதுக்கு தகுந்தப்பில் என்னை பார்த்துட்டு இருந்த டாக்டர் என்னை கன்சல்ட் பண்ணியிருந்த டாக்டர் தான் வந்து அந்த இடத்துக்கு அவருக்கு டியூட்டியே கிடையாது அன்னைக்குன்னு. அப்படி இருக்கும்போது அவர் என்னன்னா அந்த இடத்துக்கு வந்து ஒருத்தவங்களை பார்க்குறதுக்காக வந்திருந்தார். ஒருத்தவங்களை பார்க்குறதுக்காக அங்கே வரும்போது என்ன அங்கே பார்க்கும்போது அவர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உடனே அவர் வந்து டியூட்டியில் இல்லாத போதிலும் அவர் வந்து உடனே வந்து நானே அதை செய்கிறேன் அந்த ஆப்ரேஷன் சொல்லிட்டு அவரே டக்குன்னு வந்து இது உடுப்பு எடுத்து மாட்டிக்கிட்டு கடன்னு போய் ஆப்ரேஷன் தேட்டரில் எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தைய நல்ல விதமாக எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஒரு இந்த குழந்தையும் நானும் பிழைப்பமாங்கிற ஒரு காரியம்தான் அந்த டயத்தில் இருந்தது. ஆனாலும் கடவுள் மாதிரி அந்த இடத்துக்கு எப்படி என்னை பார்த்த டாக்டர் அவரே வந்து அந்த காரியத்தை நேர்த்தது. அந்த இடத்துல நான் தேவனை பார்க்குறேன். அப்புறமா 2வது குழந்தைக்கு கூட வந்து 2வது குழந்தை வந்து 4.5 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தாங்க. அவங்களுக்கும் நார்மல் டெலிவரின்னு தான் சொன்னாங்க. இது அவங்களுக்கு முதல்ல வந்து ஆப்ரேஷனால் 2வதும் எனக்கு ஆப்ரேஷன் தான் சொன்னாங்க. ஆனாலும் கூட நான் அதிகமாக வந்து நான் நடந்ததுனாலையும் அது மாத்திரம் இல்லை, தேவனுடைய திட்டம் நடந்ததுனாலையும் இது நான் வந்து அது நார்மல் டெலிவரியாக ஆண்டவர் எனக்கு அது மாற்றி கொடுத்தாரு. நார்மல் டெலிவரி ஆகி நார்மலாக வந்து அது 3 நாள் தான் அங்கே இருக்கணும் ஹாஸ்பிட்டலில். ஆனால் நான் வந்து 9 நாள் இருந்தேன். என்னான்னு எனக்கு தெரியாது. ஆனால் பிள்ளைக்கு ஏதோ விட்டமின் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ அதனால் 9 நாள் நார்மல் டெலிவரிக்கு 9 நாள் இருந்தேன்.
அதெல்லாம் வந்த பிறகு பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்கும் பொழுது சின்ன சின்ன பையனுக்கு வந்து நான் எல்லா விதத்துலேயும் தேவனுக்கு வந்து எது செய்தாலும் அது நன்மையானாலும் தீமையானாலும் அவர் கையிலேருந்து பெறதுனால அது வந்து தேவனிடத்தில் வந்து நான் நன்றி சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த பையன் வந்து நார்மல் டெலிவரி அவனை காட்டிலும் இவன் வந்து எல்லா விதத்துலேயும் நேர்த்தியாக இருந்தான். வெயிட்லேயும் சரி எல்லாத்துலேயும் சரி. அப்போ குறிக்கப்பட்ட நாளுக்கு முன்னாடியே அவர் வந்து ஆப்ரேஷனுக்கு முன்னாடியே அவர் வந்துட்டார். ஆனாலும் இவனோட வளர்ச்சி எப்படி இருந்ததுன்னா 6 மாத குழந்தையிலேருந்து அவனை டாக்டர் சுவே பண்ணிட்டு இருந்தேங்க. அவனோட வளர்ச்சி வந்து பிள்ளைங்க வந்து நேரடியாக பார்க்குற காரியம் வந்து சின்ன பையனுக்கு வந்து இல்லாமல் இருந்தது. அப்போ நான் வந்து பார்க்கும்போது எப்படின்னா எனக்கு அது தெரியல. எப்போதும் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு நான் வந்து அதை கவனிக்கிறது எனக்கு அந்தளவுக்கு தெரியல, நானே வச்சுருக்கேன். அப்போ மற்றவங்க பார்க்கும்போது எங்கள் நாத்தனாரோ மற்றவங்க யாரும் பார்க்கும்போது இவன் ஏன் மூஞ்சை பார்க்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் பொழுது தான் நான் அதுக்கப்புறம் தான் நான் டாக்டரை வச்சு நான் அவனை சுவை பண்ணும்போது அவனை வந்து நான் பார்க்கும்போது அப்போ என்ன சொன்னாங்கன்னா வந்து இவனை வந்து கொஞ்சம் பொறுமையாக ரத்தாராக பேசுகிற பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை குறித்து பேசினாங்க. அப்போ எனக்குள்ளார ஒரே கஷ்டம். அப்போ நான் வந்து பிள்ளைக்கு நான் லீவ் எடுத்திருந்தேன். 2வது பிள்ளையும் இப்போ இது மாதிரி இருக்கிறதுனால நான் வேலைக்கு போக முடியாதோ அப்படிங்கிற சூழ்நிலைலாம் எனக்கு வந்துச்சு. ஆனாலும் வந்து அதெல்லாம் மாற்றி போட்டார் தேவன். எப்படின்னா வந்து அந்த பிள்ளைக்கு வந்து வளர்ச்சி எப்படி இருக்குன்னா முகத்தையே பார்க்க மாட்டான். அதை நான் பார்க்கும்போது ஆண்டவரே எனக்கு தெரியல, மற்றவங்க பார்த்து சொல்லும்போது தான் தெரியுது இந்த காரியம் வந்து இருக்குதுன்னு அப்படி சொல்லும்போது. அப்போ நான் வந்து ஒவ்வொரு நாளும் அழுவேன். ஆண்டவரே என் பிள்ளைக்கு வந்து நீங்கள் கொடுத்தீங்க, அது நேர்த்தியாக எனக்கு என்ன காரணத்துக்குன்னு தெரியல, என்ன காரியம்னு தெரியல, இருந்தாலும் நான் உங்களை விட மாட்டேன், நீங்கள் சரி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு அவரே நான் பிடிச்சிக்கிட்டு எங்கே போனாலும் எந்த இதுனா அவனை என்னை தவிர வேறு எங்கேயும் அவனை வந்து விடாதபடி நான் அப்புறம் டாக்டர் வந்து நிறைய அவனை வந்து டெஸ்ட் பண்ணி எந்தெந்த இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவனை ரெக்கவர் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ செய்யும்பொழுது அப்போ என்னன்னா அப்போதைக்கு வந்து நான் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கும்போது எப்படி தேவன் என்னை சந்தித்தார் தெரியுமா? அவனை பார்த்துக்கிற மாதிரியே இந்த இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்தாப்புலே என்னை வீட்டில் இருந்தே அந்த இங்கே வந்து பார்த்துக்கிறதுக்கு அந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் வந்து வருமானத்தையும் அதையும் சந்தித்தார். அது மாத்திரம் இல்லை, 2வது இந்த பிள்ளையோட காரியம் வந்து மிக அற்புதமாக இப்போதைக்கு அவனை தனியாக விட்டால் எல்லா காரியத்தையும் அவன் செய்கிறான். வந்து எல்லாத்துக்கும் பயப்படுவான், ஒரு சவுண்டு பார்த்தா பயப்படுவான். எங்கேயாவது இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் ஒரு கூட்டமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் ஒரே அழுதுகிட்டே இருப்பான், யார்கிட்டையும் கிட்ட போக மாட்டான். அந்த சத்தத்தை பார்த்தாலே அவனுக்கு அவ்வளோ ஒரு அலர்ச்சியாக இருக்கும். அப்படிப்பட்டு இருந்த பிள்ளை வந்து இப்போ ஆண்டவர் வந்து எவ்வளோ அற்புதமாக எல்லா விதத்துலேயும் இப்போ தனிமையாக விட்டுட்டு போனால் அவன் பார்த்துக்கிற மாதிரி இருக்கான். இப்போ எல்லாரையும் முகம் எடுத்து பார்க்குறான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை பார்க்கும்போது ஆண்டவர் சதா காலம் உயிரோடு இருக்கிற தேவன்னு விசுவாசிக்கிறேன். எப்போதுமே அந்த விசுவாசத்தை விட்டு வழுவி போகாதபடி தேவன் வந்து மட்டுமாய் என்னை நடத்தி இருக்கிறாரு. என் பிள்ளையோட காரியமாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் நின்று நம்ம கேட்கும்போது ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். என் பிள்ளைய நானே அநேக நேரத்தில் இப்போ பார்த்து சந்தோஷப்படுறேன். எப்படின்னா வந்து முகம் பார்க்காத பிள்ளை வந்து இப்போ மூஞ்சிக்கு நேராக அவன் என்னை பார்த்து பேசுகிறதும் அவனோட வந்து எல்லா பிள்ளைகளை காட்டிலும் அவன் வந்து ஆந்தலிஷமாக இருக்கிறான். நான் 2 பிள்ளைகளுமே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன். தேவனுடைய சித்தத்தையே தேவன் செய்வார்னு அவர் என்ன திட்டம் வச்சுருக்கிறாரோ அதே தான். நான் வந்து எனக்குன்னு எதுவும் வந்து எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்கலாம் நான் தேவனிடத்தில் நான் ஃபொர்சை பண்ணி அதையும் நான் கேட்குறது கிடையாது. எல்லாமே உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் வருதுன்னா அது நேர்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எப்போதுமே தேவனிடத்தில் ஒரு காரியத்தை கேட்பேன். தேவன் செய்கிற நன்மைகளை நினைத்து ஒவ்வொரு நிமிஷமும் கூட தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமில்லை, தேவனை நம்புகிற ஒரு நாளும் வெக்கப்பட்டு போக மாட்டாங்களே. கர்த்தருக்கு வந்து நம்ம வந்து அவருடைய நோக்கத்தை நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்துங்கன்னு சொல்லும்போது நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையில் தடைப்பட்டு இருக்கிற எல்லா காரியத்தையும் தேவன் மாற்றுவார். நம்ம குறைகள் கூட அநேக நேரத்தில் வந்து தேவனுக்கு தெரியும். இருந்தாலும் தேவன் ஒவ்வொரு நாளும் மன்னித்து நமக்கு வந்து ஜீவனை கொடுத்து நம்ம இந்த நாள் இந்த நிமிஷம் நம்ம ஜீவனோடு இருக்கிறோம்னா அதுவும் அற்புதம் தான். அதுவும் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியம்தான் தேவன் செய்து கொண்டு இருக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் தேவனை நம்புகிறவர் யாவரும் தேவன் வந்து
கைவிடவே மாட்டார். இந்த வாழ்க்கையில் நான் வந்து என் கணவரோட காரியத்துலேயும் சரி, அவர் இன்னும் ரட்சிக்கப்படலை. அவர் ரட்சிக்கப்படுவதற்கு நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் குடும்பமாக நாங்கள் 3 பேரும் தேவனுடைய ஆலயத்திற்கு எப்போதும் தவறாமல் நாங்கள் போவோம். என் பிள்ளைகளை அழைச்சிட்டு நான் எப்போதும் எனக்கு வந்து முன்னெல்லாம் வந்து எப்படி ஒரு ஃபேத்துனா ஒரு நாள் போவோம், ஒரு நாள் அப்படிலாம் இல்லாதபடி இப்போ தேவனுக்கு முழுமையாக கொடுத்ததுனால ஃபங்க்ஷனை காட்டிலும் என் தேவன் பெரியவர். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் இதுவும் மகிமையும் நான் வந்து ஒரு நாளும் தவறக்கூடாதுன்னு ஜாக்கிரதையாக பிள்ளைகளை நான் நடத்தலை, அவர் நடத்துகிறாரு. அப்போ வந்து இந்த சாட்சியை நான் வந்து பகிர்றதுனால என் தேவன் மகிமைப்படணும். இது அநேக பேருக்கு இந்த சாட்சி வந்து பிரயோஜனமாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தர் ஒரு நாளும் யாரையும் வெட்கப்படுத்த மாட்டார். அது குழந்தை விஷயங்கள் மாத்திரம் கிடையாது, நம்ம உயிரோடு இருக்கிறோம்ல, நம்ம ஜீவன் இருக்குதுல்ல, அதுக்கே நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்தணும். எத்தனையோ பேருக்கு இன்றைக்கி இருக்கிறாங்க, நாளைக்கு இல்லை. ஆனால் தேவன் நம்மளை உயிரோடு வைத்திருக்கிறாருன்னா அது தேவனுடைய கிருபை. எல்லாரையும் தேவன் படைச்சிருக்கிறது எதற்காக? தேவனுடைய மகிமைக்காக படைச்சிருக்கிறாரு. ஆனால் நம்ம அந்த மகிமையை இழந்து நம்ம வந்து அநேக காரியம், இந்த உலக காரியம் நம்மளை இழுத்து கொண்டு தேவனிடத்தை வர முடியாதபடி உணர்வற்றவர்களாய், அறிவில்லாதவர்களாய், ஞானம் இல்லாதவர்களாய் தேவன் நம்மளை வைத்து பிசாசானவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். ஆனால் தேவனை நம்பும்போது அதிலிருந்து நமக்கு விடுதலை ஆகி நம்ம சத்தியத்தை அறிவிகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொன்னது போல் அந்த வார்த்தையின்படியே நம்ம சத்தியங்கிறது தேவன் ஏசப்பா தான் சத்தியம். அந்த சத்தியத்தை நீங்கள் அறிஞ்சிக்கிட்டிங்கன்னா, அந்த ஞானத்தை நீங்கள் அறிஞ்சிக்கிட்டிங்கன்னா ஒரு நன்மையும் குறைப்படாது. நம்ம எல்லாவற்றிலும் தேவனுக்கு நம்ம வந்து அவரை நம்ம நேசிக்கும்பொழுது அவர் தான் நம்மளை நேசிக்கிறாரு. ஆனால் நம்ம நேசிக்கிறதுல ஒரு துளி அளவு தான் நம்ம நேசிக்கிறோம். ஆனால் அந்த ஒரு துளி நேசத்திலேயே தேவன் நமக்கு இவ்வளோ அற்புதங்கள் செய்கிறாருன்னா, முழுமையாக நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை அவர்கிட்ட கொடுக்கும்பொழுது தேவன் நம்ம மிகப்பெரிய அற்புதத்தை வந்து தேவன் நம்ம வாழ்க்கையில் செய்வார்னு நான் விசுவாசித்து என்னுடைய சாட்சியை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். நீங்களும் அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் மாறணும். தேவனை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் வந்து நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். நான் கண்ட அற்புதத்தை, இது வந்து பொய் அல்ல, இது நான் என் வாழ்க்கையில் நான் நடந்த காரியத்தை செஞ்சுருக்கிறாரு. இன்னும் நிறைய இருக்குது சாட்சிகள், ஆனால் அது எனக்கு வந்து டைமும் இல்லை. நான் வந்து இன்னும் அடுத்த ஒரு காரியம் வரும்பொழுது நிச்சயமாக உங்களோட நான் அதை பகிர்ந்துக்குவேன். என்னோடய கண்ணீரை துடைத்திருக்கிறாரு, என் கவலைகளை போக்கியிருக்கிறாரு, என்னை சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரு, சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறாரு, குடும்பத்தை கட்டியிருக்கிறாரு, என் சொந்த பந்தங்களையும் உறவுகளையும் எனக்கு வந்து நேர்த்தியாய் கொடுத்திருக்கிறாரு. அதனால் நீங்களும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்க. அவரும் உங்களுக்கு முதலாவது ஜீவனை வந்து அவர் உங்களுக்காக தான் கொடுத்துருக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் கொடுத்துருக்காரு. அந்த ஜீவன் வந்து எப்போ வருவீங்கன்னு, நீங்கள் எப்போ எனக்கு இடம் கொடுப்பீங்கன்னு பார்க்குறாரு. அதை நீங்கள் கொடுக்கறதுக்கு தேவனிடத்தில் நீங்கள் வந்து உங்களை வந்து ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களை மகிமைப்படுவ தேவன் வந்து உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு நாளும் தேவன் வந்து கைவிடாதபடி தேவன் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம வந்து இந்த நாளில் எனக்கு செய்த நன்மைகளுக்காகவும் நீங்கள் வந்து தேவனை ஏற்றுக்கொள்வதற்காகவும் சின்ன ஒரு ப்ரேயர் நான் உங்களுக்காக செய்ய போகிறேன். இந்த சாட்சி மூலமாய் தேவன் வந்து அநேக பேர் தொடுவார்னு நான் விசுவாசிக்கிறேன். இதை நீங்கள் முழுமையாய் அந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கும்போதே ஆரம்பத்துலேருந்து முழுமையாக நீங்கள் கேட்டு நீங்கள் பயன்பெறணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அதனால் நான் வந்து இப்போ நான் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் சேர்ந்து இந்த காரியத்திற்காக எல்லாம் வந்து உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். தேவன் வந்து உங்களை தொடுவார். நிச்சயமாக இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்குள்ளார ஒரு உணர்வு உண்டாகும். அதனால் நான் ஜெபம் பண்ணுறேன். சோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடுமை சோதரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் மன உருக்கத்தினாலும் ஆண்டவரே அப்பா, உம்முடைய தயவுள்ள கரம் ஆண்டவரே, இந்த நாள் எனக்கு ஜீவனை கொடுத்து உம்முடைய சாட்சியை சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்கள் செய்த எத்தனையான அற்புதங்கள், அடையாளங்கள் ஆண்டவரே, பெரிய காரியங்கள் செய்திருக்கிறீர் ராஜா. இந்த சாட்சியின் மூலமாய் ஆண்டவரே அநேக பேருடைய வாழ்க்கை தொடும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தகப்பனே உணர்வையும் ஆண்டவரே அப்பா நீங்கள் தகப்பனே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவனை ஏற்றுக்கொள்வதற்கான தகப்பனே ஞானத்தை நீங்கள் கொடுக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறேன் அப்பா. எத்தனையான ஆத்துமாக்கள் ஆண்டவரே சமாதானம் இல்லாதபடி, சந்தோஷம் இல்லாதபடி ஆண்டவரே, துக்கத்திலே அழிந்து போகாதபடி ஆண்டவரே, இந்த சாட்சியின் மூலமாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை தொடப்பட நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா தகப்பனே, நீங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவதே உம்முடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஒருவரும் கெட்டு போகிறது உமக்கு சித்தமில்லை என்று சொல்லியிருக்கீங்கப்பா.
அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த வார்த்தையின்படியே ஆண்டவரை உம்மை ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே அப்பா காலம் சமீபமாக இருக்கிறது என்று ஆண்டவரே இந்த சாட்சி மூலமாய் ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டு கர்த்தாவே அப்பா தகப்பனே ஞானம் அடைந்த தகப்பனே சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரும் விடுதலையாக வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவனுடைய கரம் ஆண்டவரே எத்தனையான கட்டப்பட்டு இருக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவரே தேவன் நீங்கள் மாற்றி போட வல்லவர் என்று ஆண்டவரே குடும்பத்தின் எல்லா பிரச்சனைகளையும் மாற்ற நீர் மாத்திரமே வல்லவர் என்று உணர்ந்து கொள்வதற்கு எத்தனையோ குடும்பத்தில் ஆண்டவரே பிரச்சனைகளும் சண்டைகளும் ஆண்டவரே வேதனைகளும் ஆண்டவரே நோய்களும் ஆண்டவரே அப்பா பாடி இருக்கிற அந்த குடும்பங்களை எல்லாம் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவன் தகப்பனே அந்த குடும்பத்தில் அசைவாடும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. தேவனுடைய கரம் ஆண்டவரே அப்பா அவர்களோடு கூட இருந்து அதிலிருந்து விடுதலையாக்கி அவர்களை தகப்பனே தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாற்ற வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது ஆண்டவரே இந்த சாட்சியை பார்க்கும்போது ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயத்தும் தொடப்படும்படியாக சோதரிக்கிறேன் ஆண்டவரே. தயவு பாராட்டுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆண்டவரே ஆசீர்வதித்து கிருபைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். ஸ்தோத்திரம்.